Okay, hello friends, welcome back to how to videos. So இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா Redmi 12 5G. So இந்த மொபைல் வந்து இருக்கு. இந்த மொபைல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா under 15,000 குள்ள லான்ச் ஆயிருக்கிற ஒரு 5G மொபைல் இது. So இன்னைக்கு இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். So guys, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. So இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 12G வர்ற பாக்ஸ். ஸோ நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் Snapdragon 4 Gen 2 ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயம் இந்த மொபைல்லையே. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீல் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நமக்குள்ளே நமக்கு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர். ஸோ மொபைலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. பட் அதோட வெயிட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்து வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபோனை வந்து அப்படி அந்த பக்கம் வச்சுட்டு வேறு என்ன பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபியூ கேஸ் வந்து இருக்குது. இந்த டிபியூ கேஸ் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் கூட எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வா, ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். அது வரைக்கும் பூட் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, நம்ம 22.5 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம மொபைல் நமக்கு வந்து 18 வாட்ஸாக சப்போர்ட் பண்ணோம். ஓகே, தென் ஃபைனலாக நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வெயிட் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம் 200 கிராம் கிட்ட வந்து இருக்குது. ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஃபீல் வந்து பார்த்து நல்லா இருக்குது. ஸோ இந்த எட்ஜஸ்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்துட்டு கார்னிங் குர்லா கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்ண கிடையாது. இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 515 Hz பீக் பிரைட்னஸ் வந்து இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தோம் LCD தான். பட் AMOLED லெவலுக்கு வந்து இருக்காது. ஸோ இப்போ இதே வீடியோ நம்ம வந்து பக்கத்தில் AMOLED வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேலே இருக்கிற டிவைஸ் வந்து பார்த்தோம் Redmi K20. கீழே இருக்கிற டிவைஸ் நமக்கு வந்து Redmi 12 5G. இந்த AMOLEDக்கும் LCDக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது பெரிய வித்தியாசம் வந்து கண்டுபிடிக்க மாட்டீங்க. பட் ரெண்டு ஃபோன் ஒரே டைமில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அந்தளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பட் நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிவைஸில் வந்துட்டு அந்த இங்கி பிளாக் அந்த கலர்லாம் நமக்கு ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். இந்த மொபைலோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளஸ் சென்சார் வந்து இருக்குது. இப்படியே நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தோம்னா வால்யூம் அப் பட்டன் இருக்குது, வால்யூம் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. அந்த பவர் பட்டன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக இருக்கும். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம். கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போட்டு இருக்குது. ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம் வந்து போட்டுக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். அன்பாக்சிங், பிளேஸ்மெண்ட், டிசைன், டிஸ்பிளே எல்லாமே பார்த்துருப்போம். எனக்கு இந்த மொபைலில் பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான். ஸோ பேக்கில் நமக்கு வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகுது. சூப்பராக வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ராசர். ஸோ ப்ராசர் பொறுத்தவரைக்கும் நம்ம Snapdragon 4 Gen 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான மிட் ரேஞ்ச் ப்ராசர் இது. இதில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன் கேம்ஸ் எல்லாமே விளையாண்டுக்க முடியும். பட் இது நோட்டீஸ் பண்ணுங்க, இது ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் தான். இதில் என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும். டே டு டே யூசேஜில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ கால்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இதில் இருக்கிற OS நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI அப்டேட் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஓகே, இது எவ்வளோ வருஷத்துக்கு வந்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு ரெட்மி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கன்ஃபர்மேஷன் தரல. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 இப்போ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம MIUI 15, MIUI 16 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் எப்படியோ ஒரு ஆண்ட்ராய்டு வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ MIUI வந்து பார்த்தா ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 100 MIUI ட்ரிக்ஸ் வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் MIUI வந்து இப்போ சூப்பராக அடாப்ட் ஆகிக்குவீங்க.
நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்குது. ஆனால் நம்ம பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 22.5 வாட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம இந்த மாதிரி தராங்கன்னு தெரியல. ஸோ 18 வாட்ஸ் கேட்டால் நம்ம 22 வாட்ஸே தராங்க. என்னதான் பாக்ஸ் 22 வாட்ஸ் கொடுத்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் மட்டும் சப்போர்ட் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் கால்ஸு அப்பப்போ சின்ன மெசேஜ் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1.5 டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்டரி பேக்கப் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ இப்போ 3வதாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து ஃப்ளாஷ் லைட். ஸோ அதை நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள இந்த அளவுக்கு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதோட பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா நைட் மூட் தான். ஸோ இப்போ வந்து 2 சைட் பை சைடு வந்து காட்டுறேன் பாருங்கள். நமக்கு இந்த பக்கம் இருக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபோட்டோ எடுத்தது. இது இந்த பக்கம் இருக்க இமேஜ் வந்து பார்த்து நைட் மோட் ஆன் பண்ணி வச்சு எடுத்தது. ஸோ நமக்கு ரெண்டுமே சூப்பரான டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. எனக்கு நைட் மோட் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மொபைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைல். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு வந்து இந்த பேண்ட் இருக்கா அந்த பேண்ட் இருக்கான்னு செக் பண்ண தேவையில்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு 5G வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். இதில் நமக்கு வந்து Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM, 6GB RAM, 8GB RAM அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட்ல வந்து இருக்கு. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 128GB, அதுக்கப்புறம் 256GB ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரேஜ் டைப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா UFS 2.2. ஃபைனலாக நம்ம ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ஸோ முதலே சொன்ன மாதிரி இதில் நமக்கு 3 ரேம் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. 4GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். நம்ம பேஸ் வேரியன்ட் 12,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. 6GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,500 ரூபா. 8GB RAM, 256GB ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,500 ரூபா. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் சேல் பண்ணுறாங்க. இதில் நம்ம மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளூ கலர், பிளாக் கலர், சில்வர் கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான். பட் நம்ம வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் தென் அதுக்கப்புறம் சில்வர் கலர் ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. சரி ஃபைனலாக இந்த ப்ளூ தான் கிடச்சி. ஸோ அதனால் வாங்கிட்டோம். ஓகே ஃபைனலாக இந்த மொபைல் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதோட பேஸ் வேரியன்ட் 4GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ 12,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் தெரியுது. உங்களோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா தான் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் 2,000 ரூபா போட்டு இந்த மொபைலோட வந்து கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளேஸும் கிடைக்குது. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. முக்கியமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 5G தான் முக்கியம் அப்படின்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த மொபைல் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் கால்ஸ் பேசுவேன், சின்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து செட் ஆகும். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு வந்து 5G வேண்டாம், எனக்கு நல்லா டிஸ்பிளே தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 1000 ரூபா போட்டிங்க அப்படின்னா Redmi Note 12 4G வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. பட் உங்களுக்கு LCD AMOLED வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். 5G தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த டிவைஸ் வந்து வாங்க. எனக்கு 5G தேவையில்லை, AMOLED தான் வேணும் அப்படின்னா Redmi Note 12 4G வந்து செக் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 12 5G பற்றி பார்த்துருந்தோம். இதை பற்றி நீ நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.